ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரக்கூடிய எபிசோடு எல்லாம் வேறு லெவலான எபிசோடுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் சந்திச்சு ரொம்பவே காதல் மூடில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ வரை ரேவதிக்கு பழைய நினைவுகள் எதுவுமே வரலை. ரேவதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரடி புகுந்த மாதிரி நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியும் ரேவதியும் கார்த்தியும் ஒன்றா இருக்கிறத பார்த்துறாங்க. அதே மாதிரி நம்ம சிவனாண்டி ரொம்பவே கில்லாடின்னு சொல்லலாம். சிவனாண்டி அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துடுறாரு. ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே சந்திரகலா கிட்ட காட்டுறாரு. கண்டிப்பாக இது உங்கள் அக்காட்ட போய் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எங்கள் அக்காட்ட காட்ட வேண்டாம், இதை வச்சு ரேவதியை நான் என்ன பிளாக்மெயில் பண்ணுறேன்னு பாரு, ரேவதியை எப்படியெல்லாம் நான் ஆட்டி படைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் ரேவதி யாருக்குமே தெரியாமல் ஃபோட்டோ வச்சு ரொம்பவே ரேவதி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இன்னும் தான் ரேவதி கார்த்தியை விட்டு கார்த்திகிட்ட பேசவும் முடியாமல் கார்த்திகிட்ட இருந்ததும் பண்ணவும் முடியாமல் ரொம்ப தவிக்க போகிறாங்க. ஏன்னா சந்திரகலா சொன்ன மாதிரி தான் இன்னும் ரேவதி செய்ய போகிறாங்க. இன்னும் கார்த்திகிட்ட நீ பக்கமே நெருங்கக்கூடாது, கார்த்தி நான் சொல்கிற மாதிரி தான் நீ அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட இந்த வீடியோவை காட்டிடுவேன், உங்கள் அம்மாட்ட நீ உங்கள் அம்மாவை ஏமாத்துறேன்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.